بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் என்ற ஒரு தலைப்பில் பேச இருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மனிதன் அந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த சொர்க்கம் எத்தகைய சொர்க்கம், அது எப்படிப்பட்ட சொர்க்கம், அதில் என்ன இருக்கும், அது ஏன் அல்லாஹ் மனிதனுக்கு தரான், அதில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் என்ன, அதில் இருக்கக்கூடிய அற்புதம் என்ன, அதில் இருக்கக்கூடிய வாழ்வியல் என்ன, அங்கே நம்ம எப்படி இருக்க போகிறோம், இது எல்லாம் தெரியல மனுஷனுக்கு. அங்கே நம்ம எப்படி இருக்க போகிறோம், எந்த மாதிரி ராஜாவாக வாழ போகிறோம், எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறோம், எப்படிப்பட்ட நோய் நொடி எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் எப்படி வாழ போகிறோம், இது எல்லாம் மனிதன் அறியாமல் மனிதன் ஒரு வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ் கேலி கிண்டலாக பேசுகிறான். அற்பமான இந்த உலகம், சொற்பமான உலகம், அழிந்து போகக்கூடிய உலகம், நோய் நொடி தரக்கூடிய ஒரு உலகம், உங்களுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி அதற்காக வேண்டி நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டுறதுலேயும் அதை நீங்கள் அதுக்காக வேண்டி ஓடுறதுலேயும் உங்கள் இளமையையும் உங்கள் காலத்தையும் உங்கள் நேரத்தையும் உங்களுடைய சக்தியும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அற்பமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அப்படி தானே இருக்கிறான் மனுஷன். எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் தரப்போகிறான், அந்த சொர்க்கம் என்னவா இருக்க போகுது, அதை எப்படிப்பட்ட இன்பங்கள்லாம் அடையலாம், இதெல்லாம் அல்லாஹ் குரானில் பேசிக்கிட்டே இருக்கிறான். அந்த குரான் பக்கமும் பார்க்க மாட்டேன்றான், அந்த அல்லாவையும் சிந்திக்க மாட்டேன்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த டெஸ்ட்டு என்னன்னு யோசிக்க மாட்டேன்றான். இது எல்லாம் அப்புறப்படுத்தி வச்சுக்கிட்டு இவன் ஒரு உலகத்தை ஏற்படுத்த போகிறான். என்னவா பண்ண போகிறாராம், நல்லா சம்பாதிக்க போகிறேன், நல்லா சம்பாரித்து வீடு வாசல் குட்டி குழந்தை பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி இன்பமாக வாழ்வான். எங்கே இன்பமாக, எத்தனை பணக்காரன்ட்ட போய் கேளுங்க, கோடிக்கணக்கில் காசு இருக்குது, ஒரு லிவர் அவனால் சரி பண்ண முடியல, ஒரு கண் பார்வை அவனால் சரி செய்ய முடியல, முட்டு வலி அவனால் சரி பண்ண முடியல, கை கால் விளங்காமல் கீழே விழுந்துச்சா சரி பண்ண முடியல. இதோ இப்போ கூட போன வாரம் கூட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, தூக்கு போட்டுருச்சு. அவன்கிட்ட இல்லாத செல்வமா, அவன்கிட்ட இல்லாத பணமா. ஆனால் அந்த பொண்ணுடைய ஒரு மனக்கவலையை அவனால் தெரிஞ்சிக்க முடியல. பொண்ணு போயிடுச்சு. இன்றைக்கி அவன் அந்த காசை கொடுத்த பொண்ணை வாங்க முடியுமா, அந்த நேரத்தை வாங்க முடியுமா, அந்த பொண்ணை போய் அடைஞ்சிட முடியுமா, எதுவாவது அவன் கையில் இருக்கா?
இப்படி உலகத்தில் அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துக்காக வேண்டி மனிதன் என்ன பண்ணுறான்? அந்த பொருளாதார திரட்டுறதுலேயும் அந்த வாழ்க்கையை நேசிக்கிறதுலேயும் அதில் ஏதோ ஒரு இன்பம் கிடச்சிரும், அதில் ஏதோ ஒரு பெருமை கிடச்சிரும், அதில் ஏதோ ஒரு சக்தி கிடச்சிரும்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன தான் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ தான் செல்வம் சேர்த்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் ஓடினாலும் அது எல்லாமே என்னது? வேஸ்ட். அந்த உலகத்துக்காக வேண்டி என்ன பண்ணுறான்? உறவை முறிக்கிறான். அந்த உலகத்துக்காக வேண்டி, அந்த பெருமைக்காக வேண்டி உறவை என்ன பண்ணுறான்? பெருமிதமாக பேசுகிறான். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெருமிதத்தை பேசுகிறான். அதுக்காண்டி உறவை துண்டிக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஒரு கோபமோ ஒரு ஆதங்கமோ ஒரு பெருமையோ எதுக்காண்டி வருது? இந்த உலகத்தை நேசிக்கிறதுக்காண்டி வருது. அந்த உலகத்தை நேசித்து என்ன பண்ணுறான்? எந்த உறவை சேர்ந்து வாழ சொல்கிறானோ அந்த உறவை அல்லாஹ்க்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? முறித்து வாழ்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காமனாக அல்லாஹ் குரானில் ஒரு வார்த்தையை சொல்லி பேசலாம். நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க, ஆனால் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முந்துங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் விரைஞ்சு வாங்க. அது எப்போ வரும் அப்படின்னா, அந்த சொர்க்கம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதில் என்ன கிடைக்க போகுது, அதில் எனக்கு என்ன அடைய போகுது, அதில் நான் என்னவா இருக்க போகிறேன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தானே அதோடைய ஆர்வம், அதோடைய இன்பம் நமக்கு தெரியும். அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த சொர்க்கம் நமக்கு இமேஜினேஷன்லேயே இல்லை. டிஃபால்ட்டாகவே ஒரு மார்க் போட்டுக்கிறோம், என்னென்ன அது நமக்கு கிடைக்காது. நான் நினைக்கிறோம் அது எனக்கு கிடைக்காது. முதல்ல முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி தான் ஒரு விஷயத்த தோல்வியாக வெற்றியான்றது முடிவு பண்ண முடியும். இங்கே முயற்சியே கிடையாது, ஆனால் முடிவு என்னது? இப்படி இருந்தாலும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை, இப்படி இருந்தாலும் நமக்கு வரப்போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு நம்ம என்னத்தை பாடுபட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரைந்து வாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான்னா, இப்போ நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? ஃபஜ்ர் தொழுதுட்டோம், துஹரை மிஸ் பண்ணிட்டோமே, கண்டினியூவாக பண்ண முடியல. ஒரு அமலை கூட கண்டினியூவாக பண்ண முடியலையே. ஒரு இடத்துல நான் பொறுமையாக இருந்துட்டேன், இன்னொரு இடத்துல பொறுமை காக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருக்கலையே, அந்த இடத்துல சத்தம் போட்டேன், கோவத்தை காமிச்சிட்டேன்னு. இப்போ நம்மளை என்ன பண்ணுறோம்? நம்மளுக்குள்ளேயே நமக்கு ஒரு மார்க் விழுதில்ல. எங்கேருந்து இந்த இஸ்லாத்தையும் இந்த ஈமானையும் எங்களால் காப்பாற்ற முடியல, அப்போ நான் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எப்படி நம்ம அல்லாஹ் இருக்கிறான்? அல்லாஹ் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஒரு ரமலானுக்கு இன்னொரு ரமலானுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறு பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யாருக்கு? மூமின்களுக்கு. யாருக்கு இந்த பண்பு? மூமின் யாரு? மூமின்னா யாரு? அந்த 6 நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த 6 நம்பிக்கையும் ஏற்றுக்கிட்டவன். என்ன நம்பிக்கை? அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் அனைத்து நபிமார்களையும் நம்புறது, வேதத்தை நம்புறது, மறுமை நாளை நம்புறது, விதியை நம்புறது, இது போன்ற ஒரு 6 விஷயங்கள் இருக்கு இல்லையா, மலக்குமார்கள் நம்புறது. இந்த 6 விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? உறுதியாக நம்பிட்டு அதற்காக வேண்டி செயல்படுவாங்க. இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஒரு ரமலான்லேருந்து இன்னொரு ரமலான் வரைக்கும் உள்ள பாவத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அது மட்டும் மன்னிக்கலை, அதுக்கப்புறம் அல்லாஹ் பண்ணுறான், ஒரு ஜும்மாலேருந்து இன்னொரு ஜும்மா அடையிற வரைக்கும் உள்ள சிறு பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவத்தை அல்லாஹ் டிஃபால்ட்டாகவே அழிக்கிறான். ஏன் அழிக்கிறான்? ஹொலிக்கல் இன்சானும் லைஃபா, மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? பலகீனமாகவே தான் நான் அவனை படைச்சிருக்கிறேன். ஒரு இடத்துல சரியை செய்வான், இன்னொரு இடத்துல எப்படி இருப்பான்? பாவம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்போ அந்த பாவத்தில் அவன் என்ன ஆகிடக்கூடாது? அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ அப்படின்ற மாதிரி அவன் நிராசை ஆகிடக்கூடாது. அவனுக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? தட்டி கொடுத்து வா வா உன்னால் முடியும், போ நடத்து, ஓடு, இன்னும் ஓடு, அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன், நீ நிராசை ஆயிராது அப்படின்றதுக்காண்டி அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஒரு ரமலான்லேருந்து இன்னொரு ரமலான் உள்ள சிறு பாவங்களை மன்னிக்கிறான், ஒரு ஜும்மாலேருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் உள்ள சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான், ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை. இப்போ ஃபஜ்ர் தொழுதுட்டீங்க, தோர் அடைய போகிறீங்க, இந்த தோருக்குள்ளே சிறு பாவங்கள் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கண்ணால் செய்கிறது, கையால் செஞ்சிடுறது, யாருக்கு தெரியாமல் செஞ்சிடுறது, ரகசியமாக செஞ்சிடுறது, மனசுக்குள்ளே ஒரு மாதிரி நினைக்கிறது, இதெல்லாம் சின்ன பாவங்கள். எண்ணங்களில் பல எண்ணங்கள் போகும், இவனை அடிச்சிடலாமா, இவனை அப்படி பண்ண, ஒன்றும் செய்ய மாட்டோம், ஆனால் எண்ணங்களாக ஓடும். இந்த மாதிரி சிறு பாவங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணுறானா? மன்னிக்கக்கூடியவனாக இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம்
நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இப்போ அல்லாஹ் எப்படி கூப்பிட்றான் பாருங்க, வசாரிஉ, அல்லாஹ் கூப்பிட்றான் வசாரிஉ அப்படின்னா என்னது, விரைந்து வாங்க, ஓடி வாங்க, முயற்சி பண்ணுங்க, உங்களால் முடியும். எப்படி வாங்க, எங்கே பக்கம் வாங்க, இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், ஒரு அச்சனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி எப்படி வாங்க, விரைந்து வாங்க, ஓடி வாங்க, ஆர்வமாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. அதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணி ஓடி வாங்கன்றான். பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை உங்களுக்கு, ஜன்னத்தின், இன்னும் உங்களுக்கு சொர்க்கம் தரப்போகிற அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, போட்டி போட்டுக்கிட்டு வாங்க, முயற்சி பண்ணி வாங்க அப்படின்றான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம், அர்லுஹா கார்லி சமாவாத்தி ஒல் அருள் ஒய்தத்திலில் முத்தகீன், வானம் பூமி சேர்ந்தால் எவ்வளோ பெரிய பிறப்பிடம், எவ்வளோ பெரிய விசாலமான இடம், அப்படிப்பட்ட சொர்க்கத்தை உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் எப்படி வரணுமா, விரைந்து வாங்கலை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறான், மும்மின்களுக்கு ஆர்வம் ஊட்டுறான். இன்னொரு இடத்துல எல்லாம் பேசுகிறான், வசாபிகூன் மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், வசாபிகூன், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறான்னா வசாரிவுன்னு அந்த இடத்துல பேசுகிறான், விரைந்து வாங்கன்றான். இந்த இடத்துல வசாபிகு அப்படின்றான், முந்துங்க அப்படின்றான், போட்டி போடுங்க, நீயா நானான்ற மாதிரி போட்டி போடுங்க, போட்டி போட்டு முந்தி வாங்க. எதுக்காண்டி, மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரட்சகனிலிருந்து பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி என்ன பண்ணுங்க, முந்தி போட்டி போட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி அதே வேர்டு தான், ஜன்னத்தின் அர்லுஹா கார்லி சமாவாத்தி ஒல் அருள் ஒய்தத்திலில் முத்தகீன். இந்த மாதிரி வானம் பூமி உள்ள விசாலமான ஒரு இடத்த உங்களுக்கு தர போகிறேன். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கும் அப்படிப்பட்ட உங்கள் ரச்சனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, போட்டி போடுங்க, முந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறான், இந்த 2 வசனங்களில் சொல்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா, இந்த போட்டி நம்மள்கிட்ட இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் பாங் சொல்லக்கூடிய நன்மையையும் முன்னாடி வரிசையில் இருக்கக்கூடிய முதல் சஃப்பில் இருக்கக்கூடிய நன்மையை ஒருத்தர் தெரிஞ்சிட்டான் அப்படின்னா, உங்களுக்கு மத்தியில் நான் சீட்டு குலுக்கி தான் போடணும், யார் நிற்கணுன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அதில் நன்மை இருக்குது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், இன்றைக்கி பள்ளிவாசல் எப்படி இருக்குது, முந்தி சென்ற மாதிரி மக்கள் இருக்கிறாங்களா, பாங் சொல்கிறதுக்கு ஆர்வப்படுறாங்களா? இன்றைக்கி பாங்கே என்ன ஆயிடுச்சு, பாங்கோடைய ஓசை தான் இருக்குது, பாங்கோடைய ஓசை மட்டும்தான் இருக்குது தவிர பாங்கோடைய அர்த்தம் இல்லை. அல்லாஹு அக்பர்ன்றது பாங்கா சொல்லக்கூடாது. அப்படி பாங்கா சொன்னால் அந்த பாங்கோடைய நன்மை கிடைக்காது. அல்லாஹு அக்பர் அவர் அங்கே நின்று சொல்கிறாரு அப்படின்னா அந்த மஸ்ஜிது அந்த அல்லாஹு அக்பர் நிலைநாட்டக்கூடியதாக இருக்கணும். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்கிறாருன்னா அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்கணும், முகமதை தவிர வேறு இறை தூதர் வேறு யாரும் இல்லை, இவருடைய போதனையை தான், இவருடைய வாழ்வியலை தான், இவருடைய சித்தாந்தம் தான், இவருடைய நடைமுறை தான் உங்கள் வாழ்க்கையாக மாற்றணுன்றது பள்ளிவாசல் என்ன பண்ணணும், சொல்லணும். இப்படிப்பட்ட பாங்கு இன்றைக்கி இருக்கா? ஆனால் இப்படிப்பட்ட பாங்கு எப்போ இருந்துச்சு, ஒரிஜினல் பாங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அப்போ அன்றைக்கி அப்படி மேட்ச் பண்ணி பேசினாங்க. இன்றைக்கி பாங்கோடைய சப்தம் தான் இருக்கே தவிர அதோடைய அர்த்தம் இல்லை, உள்கருத்து இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி முதல் வரிசைனா என்னது, தொழுகைக்குன்னு இல்லை. எதுக்கு முதல் வரிசை, நம்ம நினைக்கிறதுலாம் என்னது, தொழுகைன்னா என்னது, தொழுகையில் என்ன பண்ணுறோம், நம்ம கட்டுக்கோப்பாக நிற்கிறோமா, அந்த மாதிரி எல்லா வாழ்க்கையிலும் நீங்கள் கட்டுக்கோப்பாக நிற்கணும். அதுதான் முதல் வரிசை. இவன் பண்ணல அவன் பண்ணலன்னு இல்லை, நான் நிற்பேன் என் அல்லாவுக்கு, நான் நிற்பேன் முதல் படியில், நான் நிற்பேன் முதல் போரில் நான் எப்படி நிற்பேன், எல்லாவுக்கும் நான் முந்தி நிற்பேன். அதுதான் முதல். இவங்க முதல் சொல்லும்போது எங்கே நினைக்கிறாங்க அப்படின்னா பாங் சொல்லி பின்னாடி முதல் வரிசையில் நிற்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அந்த முதல் இல்லை, வாழ்க்கையிலையும் எல்லாத்த விட நான் முந்தி வந்து நிற்பேன். இவன் கொடுத்தான் அவன் கொடுத்தான், இவன் விட்டு சென்றான் அவன் விட்டு சென்றான், நான் இருக்க மாட்டேன். நான் எப்படி இருப்பேன், வாழ்க்கையிலும் முன்னாடி வந்து நிற்பேன். தியாகமாக நான் முன்னாடி நிற்பேன், நேரமாக நான் கொடுப்பேன், எல்லாத்துலையும் நான் வந்து முன்னாடி வந்து நிற்பேன். புரியுதுங்களா? அப்போது ஒரு போரா அங்கே நான் தான், ஷஹீதா அங்கே நான் தான் இருப்பேன், ஒரு தொழுகையா நான் தான் நிற்பேன், எல்லாத்துலேயும் எப்படி இருப்பேன், நான் முந்தி நிற்பேன். ஏன் அப்படி முந்தி நிற்கிறான், அப்படிப்பட்ட ஒரு கூலியெல்லாம் என்ன பண்ண போகிறான், தரப்போகிறான். அந்த அந்த இன்பத்தை அவன் என்ன பண்ணிடுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க. யார், அந்த மூமின்கள். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
ஒருவருக்கு சொர்க்கம் கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ உள்ளே போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, உள்ளே போகும்போது ஒரு வார்த்தை சொல்லி அழைப்பாங்க. அப்போது அங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். யாரை வச்சு எல்லாம் சொல்ல வைக்கிறான்? மலக்குமார்களை கொண்டு எல்லாம் சொல்ல வைக்கிறான். இப்போ நம்ம சொர்க்கவாசியாக போயிட்டோம், சொர்க்கத்துக்குள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே அவங்க சொல்லுவாங்க, அஹலா ஓ சஹலா, உங்களுக்கு நல்வரவாகட்டும், வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுவாங்க. உள்ளே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வார்த்தை எடுத்தோன்னு சொல்லுவாங்க, இன்னலக்கும் அந்த ஹையவுன, நிச்சயமாக இன்னிலேருந்து உங்களுக்கு என்னது, நிரந்தர வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பலா தமூத்தூன அபதா, இங்கே உங்களுக்கு என்ன கிடையாது, மவுத்தே கிடையாது உங்களுக்கு. இப்போ எந்த வாழ்க்கைக்கு நீங்கள் நுழையிறீங்க? உண்மையான வாழ்க்கைக்கு நீங்கள் நுழையிறீங்க. அப்போது இங்கே இருக்கிறது என்னது, பொய்யான வாழ்க்கை. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, நித்திய வாழ்க்கைக்கு போகிறீங்க. அங்கே போகக்கூடிய இடத்துல ஒரு வீடு வேணும் இல்லையா, ஒரு மரம் வேணும் இல்லையா, ஒரு மாங்காய் மரம் வேணும், ஒரு இளநீர் மரம் வேணும், இந்த மாதிரி மரங்கள் நிறையா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும் இல்லையா. அந்த வீடுலாம் எல்லாம் என்ன பண்ணுறான், டீஃபால்ட்டாக கட்டி வச்சுருக்கிறான். ஒரு நதி எல்லாமே உங்களுக்கு ஜோடியிலேருந்து எல்லாமே எல்லாம் என்ன பண்ணுறான், அங்கே உள்ளே ஏற்படுத்தி வச்சுருக்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு சொல்கிறாங்க என்னது, உங்களுக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்கப்பட்டுருச்சு, இனி உங்களுக்கு என்ன கிடையாது, மவுத்தே கிடையாது. ரெண்டாவது சொல்கிறாங்க, வ இன்னலக்கும் அந்த ஷிப்பு ஃபலா தஹரபு அபதா. மலக்குமார்கள் சொல்கிறாங்க, இனியிலேருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இளமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனியிலேருந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க, இளமையாக தான் இருக்க போகிறீங்க. வெயில் வந்துச்சு, எவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், எவ்வளோ களைப்பு இருக்கும், எவ்வளோ உடம்பு வலி இருக்கும், இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இளமைக்கு எப்படி இருக்கும், இளமையில் அவன் எவ்வளோ தூரம் விளையாடுவான், களைப்பாயிருவானா? உங்களை எனர்ஜி கொடுத்தோம்னா என்ன ஆயிடுவான், மறுபடியும் ஸ்டெமினா கிடச்சி மறுபடியும் ஓடுவான், மறுபடியும் ஸ்டெமினாவாக இருப்பான், ஸ்டாண்டாக என்ன எப்படி இருப்பான், ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருப்பான். அப்போ அங்கே இளமை எது கொடுக்கப்படுது, கொஞ்ச நேரம் கூட நீ சோர்வாயிட மாட்டேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க, முதுமையே உங்களுக்கு அங்கே கிடையாது. பலா தஹரபு அபதா, அங்கே உங்களுக்கு என்ன கிடையாது, முதுமென்ற வார்த்தையே கிடையாது. மலக்குமார்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இன்னலக்கும் அந்த சஹிஹு ஃபலா தஸ்ரகு அபதா, ஃபலா தஸ்கு அபதா. இன்றிலிருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் ஸ்டார்ட். என்ன ஸ்டார்ட்டா, ஆரோக்கியமாக இருப்பீங்க. இளமை மட்டும் கொடுத்தா மட்டும் பார்த்தோமா, ஆரோக்கியம் வேணும் இல்லையா. இனிலேருந்து உங்களுக்கு என்னது, ஆரோக்கியமாக இருப்பீங்க. பலா தஸ்பு அபதா, ஒருபோதும் நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க, ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, நோய் வாய்ப்பட்டுருச்சு, எனக்கு கை விழுந்துருச்சு, கண்ணு பார்வை மங்கிக்கிட்டு இருக்கு, இப்படின்ற மாதிரி எந்த நோயும் உங்களுக்கு அங்கே என்ன பண்ணாது, கொடுக்கப்படாது. இன்னும் சொல்கிறாங்க, இன்னலக்கும் தஸ்ரஹு ஃபலா தஹ்சனு அபதா, இனியிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தினமும் சந்தோஷம்தான். ஃபலா தஹ்சனு அபதா, இனியிலிருந்து உங்களுக்கு என்ன கிடையாது, கவலையே கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லையே, வீடு கட்டலையே, அது இல்லையே, இது இல்லையே, ஃப்ரிட்ஜ் இல்லையே, உலகத்துக்கு நம்ம கவலைப்படுறோம் இல்லையா. என்ன தான் எல்லாமே கிடச்சிட்டா கூட மவுத் வந்துருமோன்ற ஒரு கவலை வரும். மவுத் வந்துருமோ, நான் செத்து போயிடுவேணும், இந்த இன்பத்தை அடையாமல் போயிடுவேணுன்ற மாதிரி கவலை தான் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி எந்த கவலையும் அங்கே என்ன கிடையாதான், எதுவுமே இல்லை. இது யார் சொல்கிறாங்க, மலக்குமார்கள் நம்மளை சொல்லி வரவேற்கிறாங்க, வாங்க இப்படிப்பட்ட இன்பங்களை கொடுக்கும். இன்னும் சொல்கிறாங்க, இன்னலக்கும் தன்அமு ஃபலா தையஃபு அபதா, இன்னிலேருந்து உங்களுக்கு இன்பங்கள் ஸ்டார்ட். ஃபலா தையஃபு அபதா, நிராசை ஆகவே மாட்டீங்க, நிராசையே உங்களுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ அம்பானி பையன்னு வச்சுக்கோங்களேன். அம்பானி எவ்வளோ பெரிய பணக்காரன், அவன் பையன் இப்போ போய் என்ன பண்ணுறான், ஒரு 10 கோடிக்கு போயிட்டு ஒரு காரை ஏதோ ஒன்று வீண் நிறையம் பண்ணிட்டான். மறுபடியும் போகிறான், இருக்கிறத போய் 1000 கோடிக்கு ஏதோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இப்படி போயிட்டு அம்பானி பையன் பண்ணிக்கிட்டே இருந்தானா அவங்க அப்பா என்ன பண்ணுவான், கொடுத்துக்கிட்டே இருப்பானா? இல்லை வாங்கக்கூடிய அவனுக்கு என்ன இருக்கும், என்ன இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்குமே, எதாவது சொல்லிடுவாங்களோ, எதாவது சொல்லிடுவார் எங்கள் அப்பா, இப்படின்ற ஒரு நிராசை இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு நிராசை இங்கே கிடையாது. வீடு ஆல்ரெடி வீடு கொடுத்துருப்பான், ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா தோட்டங்கள்லேருந்து, பழங்கள்லேருந்து, சிப்பாயிலேருந்து, சின்ன சின்ன சிறுவர்கள்லேருந்து, உங்களுக்கு மதுவாரிலேருந்து, பாலாறுலேருந்து, தேனாறுலேருந்து எல்லாமே இருக்கும். இருந்து கேட்பீங்க,
ஆனால் அதை கேட்குறதுல இங்கே எப்படி கேட்பீங்க? நிராசை இல்லாமல் கேட்பீங்க. எல்லாம் கொடுக்காம இருப்பானோ, கொடுக்க மாட்டானோ அப்படின்ற ஒரு நிராசை இருக்காது. உங்களுக்கு இன்பங்கள் மேலே, மகிழ்ச்சிக்கு மேலே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பானே தவிர நிப்பாட்ட மாட்டான். இது எங்கே கிடைக்கும்? எங்கே? சொர்க்கத்தில். இது அடையிறதுக்கு கடைசியில் சொல்கிறேன், இது அடையிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு கடைசியில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இப்படிப்பட்ட சொர்க்கம் வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? என்னென்ன கொடுக்குறான்? ஃபஸ்ட்டு மௌத்தே கிடையாது, நிரந்தர வாழ்க்கை. ரெண்டாவது என்னது? இளமை, முதுமையே கிடையாது. மூணாவது என்னது? ஆரோக்கியம் என்ன கிடையாது, நோய் நொடி கிடையாது. அஞ்சாவது என்னது? சந்தோஷம்தான், எப்போ பார்த்தாலும் சந்தோஷம்தான். அங்கே என்ன கிடையாது, கவலையே கிடையாது. அஞ்சாவது என்னது? இன்பங்கள். இன்னும் கிஃப்ட்டுக்கு மேலே கிஃப்ட்டு வந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பொழுதும் நிராசைன்ற வார்த்தையே இங்கே கிடையாது. இது சொர்க்கவாசிகளுக்கு உள்ளே வரும்போது சொல்லக்கூடிய வாக்குமூலம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இனிலேருந்து நீங்கள் நிரந்தரமாக வாழ போகிறீங்கன்றது சொல்லி உங்களை வரவேற்பாங்க. இதோடு எல்லாம் விட்டானா இதுக்கப்புறமா எல்லாம் சொல்கிறான், அது வேறு ஹதீஸ். இப்போ வரக்கூடியது வேறு ஹதீஸ். இங்கே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எதுகுலுல் ஜன்னத்தை அல் ஜன்னத்தை. ஒரு சொர்க்கவாசி சொர்க்கத்தில் நுழைகிறார். சொர்க்கவாசி ஒரு சொர்க்கத்தில் நுழைகிறார். அங்கே எடுத்தோடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா ஜுர்தன் ஆக்கிடுவான். முடியே இருக்காது. தேவையற்ற முடிகள் இருக்கு இல்லையா உடம்புல, சில பாகங்களில் தேவையில்லாத முடிவுகளாக இருக்கு இல்லையா, ஒரு முடியும் இருக்காது. எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், கிளியர் பண்ணி விட்டுருவோம். உள்ளே நுழைஞ்சோடனே அங்கே என்ன இருக்காது, ஜுர்தனாக நம்ம இருப்போம். மீசை தாடி எதுவுமே இருக்காது. ரெண்டாவது முர்தன், முகத்தில் இருக்கக்கூடிய முடியும் இருக்காது. இந்த முடி, மீசை தாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முடியும் எல்லாம் அகற்றிடும். புது மாப்பிள்ளை எப்படி இருப்பார், எல்லாம் ஷேவ் பண்ணி பலன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் அங்கே என்ன பண்ணிடுவான், ஷேவ் பண்ணுற வேலையில் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்னஸ், முக மலர்ச்சியோட. இங்கே தாடி ஏன் வைக்கிறோங்க, இந்த குர்பானி எதுக்கு? தாடி ஷேவ் பண்ணி மீசெல்லாம் கத்திரிச்சா இவ்வளோ பலன்னு இருப்பாங்க. ஆக்டர்லாம் பார்த்துருங்களே எப்படி இருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் எப்படி வராங்க. ஏன் வைக்கிறோம்? என் அல்லாவுக்கு இங்கே பிடிக்கும். என் அல்லாவுக்கு நான் நோம்பில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் அல்லாவுக்கு பிடிக்கும். அது அல்லாவுக்கு எப்படிப்பட்டது, கஸ்தூரியை விட சிறப்பானது. ஏன்? துர்நாற்றம் இல்லை, அவன் பண்ணுற தியாகம் அல்லாவுக்கு பிடிக்குது. நான் தாடியை வைக்க சொன்னேன் அப்படின்னா அந்த மார்க்கத்தை அவன் என்ன பண்ணுறான், ஃபாலோ பண்ணுறான். முடிய சில இடத்துல அகற்ற சொன்னால் அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்த கிளியர் பண்ணுறான். அப்போ அந்த மார்க் அல்லாவுக்கு பிடிக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்தலாம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த வேலை தான் இருக்க. சலூன் கடைக்கு போகணும் சார், வாங்கம்மா நான் இப்போ போயிட்டு வரேன்ற வேறு வேலை அங்கே என்னது கிடையாது. ஃபஸ்ட்டு தேவையில்லாத முடியெல்லாம் அகட்டிடுறான். ரெண்டாவது என்ன பண்ணிடுறான், முகத்தில் இருக்கக்கூடிய முடியும் அகட்டிடுறான். அதுக்கப்புறம் இல்லாத ஒபீலன், அங்கே அனைவருக்கும் வெண்மை நிறம் கொடுக்கப்படும். எல்லாருமே ஒரே கலரில் இருக்கும். இங்கே கருப்பு, வெண்ணிறம், மாநிறம், அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெள்ளையன், கருப்பன், கருகருன்னு இருப்பான் பாவம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது இல்லவே இல்லை. அங்கே எப்படி இருப்போம் எல்லாருமே, பீலன், வெண்மை நிறத்தில் நல்லா அப்படியே மின்னுக்கக்கூடிய மாதிரி ஒரு நிறத்தெல்லாம் நமக்கு அனைவருக்கும் தருவோம். அதுக்கப்புறம் வஜிஆதன், குழந்தைக்கு முடி பிறக்குது இல்லையா, குழந்தையோடைய முடி எப்படி இருக்கும், ஷாம்பு போடணுமா அதுக்கு? நம்மளாம் ஷாம்பு போட்டால் தான் அந்த முடி என்ன ஆகும், ஒரு மாதிரியாக நமக்கு ஸ்மூத்தாக மாறும். குழந்தையோட முடி எப்படி இருக்கும், சாஃப்ட்னஸ் தான் இருக்கும். அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஜிஆதன், குழந்தை முடி மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறான் அல்லாஹ் தரான், ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கஹதீன், அங்கே அனைவருக்குமே சுர்மா போடப்பட்டிருக்கும். கண்ணில் என்ன பண்ணுவான், அனைவருக்குமே சுர்மா போட்டு வராங்க. சுர்மா போட்டோன்னு ஒரு கவர் ஒரு மாதிரியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறான், தரான். இது மட்டுமா, இன்னும் எல்லாம் தரான். என்னது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளே போனோடனே அல்லாஹ் சொல்லுவானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் அனைவருக்கும் கொடுக்கப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த உயரம், 60 அடி உயரம். அந்த உயரம் அங்கே என்ன பண்ணும்,
சொர்க்கவாசியர் கூட அனைவருக்கும் தரப்படும். குட்டையனா இருக்கியா, அங்கே ஒரே ஆயிட்டு. நீ நட்டையனா இருந்தியா, நீனும் அதே ஆயிட்டு. எல்லாருக்குமே பங்கு சரிசமமாக கொடுக்கப்படும். ரெண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அழகு தரப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகமே, இந்த உலகத்தில் எவ்வளோ அழகான படைப்புகள் இருக்குது. மயில் இருக்குது, கண் கவரக்கூடிய அதில் இருக்க வண்ணங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்ணங்கள். வானவியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வண்ணம், இயற்கை காட்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு வண்ணம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்பமாக இருக்கும். இந்த முழு அழகையும் எடுத்து ஒரு திராசில் வச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு ஒரு திராசில் வச்சிங்க அப்படின்னா எது அழகு அதிகமாக இருக்குமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அழகாக இருக்கும். அந்த அழகை அல்லாஹ் பாகுபாடு இல்லாமல் சொர்க்கவாசி அனைவருக்குமே தரும். வேணுமா வேணாமா? வேணும். அதுக்கப்புறம் மூணாவது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் அனைவருக்கும் கொடுக்கப்படும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம். ஏன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளம் கொடுக்கப்படுது? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தெரியுமா? யார் அவங்க? என்ன வந்துச்சு அவங்களுக்கு? நோய் வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க எப்படி இருந்தாங்க ஆரம்பத்தில்? எல்லா விதமான சகல வசதிகளை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தான். ஒரு டெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். ஒன்று ஒன்றா போயிட்டு இருந்துச்சு. சொத்து போயிட்டு இருந்தது, குடும்பங்கள் போயிட்டு இருந்தது, எல்லாமே போயிடுச்சு. லாஸ்ட்டில் எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்கள ஊரை விட்டு ஒதுக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க மக்கள். இன்னும் அவரை ஒன்று ஒதுக்குறாங்க. இன்னும் மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஊரை விட்டு ஒதுக்குனா சாப்பாடு கூட இல்லை. மனைவி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய முடி கூந்தல் என்ன பண்ணுறாங்க, வெட்டி தியாகம் பண்ணி தன் கணவருக்காக வேண்டி அதில் இருக்கக்கூடிய நோய் நிவாரண மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புழு வந்து சாப்பிட்டு 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 அவர் ஜிக்ர் செய்யக்கூடிய நாவையே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, யா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த இந்த நாவை ஜிக்ர் செய்கிறேன், இவ்வளோ நான் அமைதியாக இருக்கிறேன், அப்படி கூட சொல்லலை, இந்த நாவை ஜிக்ர் செய்யக்கூடிய அந்த நாவை நீ கொஞ்சம் காப்பாற்ற மாட்டியா, நான் உனக்கான ஜிக்ர் செஞ்சுட்ருக்கேன். ஏன் அப்படி விடு, ஏன் அப்படி நமக்கெல்லாம் அப்படி வந்துச்சு நம்ம எப்படி இருப்போம்? எவ்வளோ நிராசையாகும், எந்த அளவுக்கு நிராசையாகும். அதாவது எதுவுமே இல்லாமல் டெஸ்ட் வச்சானா உட்காந்துருவோம். எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை அந்த டெஸ்ட்டு. ஒரு சொத்து போகுது, ஊர் ஒதுக்குறாங்க, வியாதி பெருகிக்கிட்டே இருக்குது, அதிகமாகிட்டு இருக்குன்னா ஒரு நாளில் ஒரு வாரத்தில் முடிஞ்சிருமா? ஒரு மாதத்தில் போயிடுமா? குடும்பங்கள் எல்லாம் ஒதுக்கி ஓடிடுவாங்க. ஒரு மாதத்தில் ஓடிடுவாங்களா? அப்போது அந்த காலங்கள் போகுது, சில காலங்கள் போகுது. சில காலம் வரைக்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து உட்காந்துருக்குறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணலை அவர், இவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, இவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே, நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனேன்ற ஒரு முறை கூட நிராசை யார் மேலே ஆகலை. அல்ல அந்த டெஸ்ட்டு வைப்பான். சில பேருக்கு சில வகையான டெஸ்ட்டு, சில பேருக்கு இப்படி ஒரு டெஸ்ட்டு. இன்னும் முன்னாடி ஒருத்தர் நல்லா ஆரோக்கியமாக சுற்றிக்கிட்டு இருப்பான், அந்த ஆரோக்கியம் நமக்கு இருக்காது. அந்த ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கவலை இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு டைமும் அந்த அவன் நடக்கிறத பார்ப்பாங்க, அவன் ஓடுறத பார்ப்பாங்க. கண்ணே தெரியாதவனுக்கு கண்ணை பற்றியே பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தர் முடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போகிறவன் முடியே பார்த்துட்டு இருப்பான். ஏன், அவன்கிட்ட அந்த முடி இல்லை அப்படின்ற ஒரு கவலை அவனுக்கு இருக்கும். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த மாதிரி அல்ல எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பிடுங்குறான், ஒவ்வொன்றா பிடுங்குறான். ஆனால் ஒரு முறை கூட இந்த மாதிரி கூட அவங்க யோசிக்கல. இவனுக்கு இருக்க, அவனுக்கு இருக்க, அவன் பொண்டாடி இப்படி இருக்க, என் பொண்டாடி உதவி அப்படி ஓரமாக நிற்கிறாங்களே அப்படின்ற மாதிரி, என் குழந்தை எங்கே போயிடுச்சு, எதுவுமே இல்லையே, இந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணல. அப்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் யாருக்கு கொடுக்கப்படும்? சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது அனைவருக்கும் தரப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கேருந்து எந்த வயதில் உயர்த்தப்பட்டாங்க? 33 வயசில் உயர்த்தப்பட்டாங்க. அந்த இளமையில் தான் எல்லாருமே இருக்கும். 33 எல்லாருக்கும் கன்ஃபார்ம். அதை தாண்டவும் மாட்டீங்க, குறையவும் மாட்டீங்க. 33 வயசில் எல்லாருமே இருக்கும். சரிங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும்போது அவங்க எப்படி இறங்குவாங்க? அதே 33 வயசில்
அதே இங்கேருந்து அவங்க உயர்த்தப்படும் போது ஒரு வேர்வை துளி, ஒரு வேர்வை இப்படி வந்துகிட்டு இருந்து தான் அவங்க இறக்கப்படும் பொழுது அந்த வேர்வை துளி பூமியில் தான் படும். அவங்க உயர்த்தப்பட்டாங்க இல்லையா, அவங்கள அடிக்க வர்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு இல்லையா, அப்போ எப்படி இருக்கும் மனசு? ஒரு மனசு எப்படி இருக்கும்? ஒரு டென்ஷன், ஒரு பதப்பதப்பு, ஒரு வேர்வை ஒன்று வரும் பார்த்தீங்களா டென்ஷனில். அந்த டென்ஷனோடு தான் எல்லாம் அவங்கள தூக்கிட்டான். நீங்கள் வாங்க மேலே வாங்க அடி, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் வாங்கன்னு. அந்த வேர்வை துளி அந்த கீழே விழுணும். அந்த துளி எங்கே எப்போ விழும்? இப்போ வருவாங்க அவங்க. ஆமாம், இப்போ அவங்க வந்து வருவாங்க, வந்து அந்த துளி கீழே விழும். வந்த 7 வருஷம் அவங்க ஆட்சி செய்வாங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, மார்க்கத்திற்கும் ஆட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்றாங்க இல்லையா. இப்போ எதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து 7 வருஷம் ஆட்சி புரியணும்? ஏன் இந்த உலகத்தை சீர்படுத்தணும்? இந்த சீர்படுத்தக்கூடிய இப்போ அந்த அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? அது அல்லாவுக்கு தான் இருக்குது. இப்போ அல்லாஹ் எதுக்கு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வச்சு அந்த உம்மத்தை வச்சு இந்த உலகத்தில் கூட அனைத்து விஷயங்களும் அவங்க அப்புறப்படுத்துவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஹராமையும் ஹலாலாக்கி வச்சுருக்கிறாங்க இல்லையா, அந்த எல்லா ஹராமையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அகற்றுவாங்க. ஹலாலை ஹராமாக்கி வச்சுருக்கிறாங்க, ஹராமை ஹலாலாக்கி வச்சுருக்கிறாங்க. என்னென்ன ஹராமு இன்னைக்கு? கணவன் மணி சேர்ந்து இருக்கிறது இன்னைக்கு ஹராமு. பிரிஞ்சு வாழ்றது ஹலாலு. சாராயம் குடிக்கிறது ஹலாலு. நமக்கு என்னென்ன அல்லாஹ் தடை வச்சிருக்கிறானோ அதெல்லாம் அவங்க ஹலாலாக்கிட்டாங்க. அல்லாஹ் என்னென்ன ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அது எல்லாமே ஹராமாக்கிட்டாங்க. தாடி எடுக்கிறது இன்னைக்கு என்னது? ஹலாலாக்கிட்டான். பெண்கள் வெளியே வர்றது இன்னைக்கு என்னது? ஹலாலு. இது எல்லாமே யார் திருத்துவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த 7 வருஷத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அநீதிகளையும் தட்டி கேட்பாங்க. அனைத்து கார்ப்பரேட் கம்பெனிகளை அடிப்பாங்க. தஜ்ஜாலோடைய சிஸ்டமை ஒழிப்பாங்க. யாஜூஜ் மாஜூஜ் ஒழிப்பாங்க. பனி இஸ்ராயீல் ஓடி ஒழிவாங்க. அப்போ அந்த கல் பேசும். என்ன கல் அது? ஒரு கல் பேசும் இல்லையா, என் பின்னாடி தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு. மரம் பேசும். அந்த மரங்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக பேசும். எனக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கான், வந்து அடி அவனை, பனி இஸ்ராயீல் அடி அப்படின்வான். இப்போ அவங்கெல்லாம் இன்றைக்கி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில வரும்போதே பார்ப்போம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது நமக்கு என்ன பண்ணப்படும்? தரப்படும். 5வது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி நமக்கு தரப்படும். நம்ம என்ன பேசுவோம்? அரபிக் தான். எங்கே பேச போகிறோம்? சின்ன வயசில் எனக்கு டவுட் இருக்கும். ஒருத்தர் இங்கிலீஷில் இருக்கிறான், ஒருத்தர் தமிழில் இருக்கிறான், ஒருத்தர் இந்துவாக இருக்கிறான், பலதரப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன மொழியில் பேசுவாங்க அப்படின்னு. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நபிநாயகம் சொல்லியிருக்காங்க, அதீத தேடுன்னா நமக்கு கிடச்சிருக்கும், தேடாமல் தான். இப்போது நம்ம எல்லாம் எதில் பேச போகிறோம்? அரபி மொழியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே பேச போகிறோம். சரிங்களா? இப்போது நான் என்னென்ன சொல்லியிருந்தேன், என்னென்ன சொன்னேன், எத்தனை பண்புகளை சொல்லியிருக்கிறேன்? ஃபஸ்ட்டு ஒரு 5 சொன்னேன், 2வது ஒரு 5 சொன்னேன், 3வது ஒரு 5 சொல்லியிருக்கேன். ஸோ 15 பண்பு நமக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட சொர்க்கம் இவ்வளோ விரிவாகலாம் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்டலாம் பேசலை. நீ அங்கே போனேன்னா இளமையாக இருப்ப. சொர்க்கம் இருக்குது. எப்படிப்பட்ட சொர்க்கம்? வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கம் இருக்குது. எங்கே நின்று சொல்கிறாங்க? போர்க்களத்தில் நின்று சொல்கிறாங்க. ஒரு சஹாபி என்ன பண்ணிட்டு இருந்தார்? போருக்கு வந்துட்டாருங்க. போருக்கு வந்து உட்காந்து நிற்கிறாங்க. போர் ஸ்டார்ட் ஆக போகுது. பாக்கெட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு? சில பேர்ச்சப்பழ துண்டை வச்சுருக்கிறாரு. இந்த வசனத்தை ஓதுறாங்க. என்னது? வானம் பூமி அளவுக்கு விசாலமாக இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை நோக்கி விரைந்து ஓடுங்க. எங்கே போகணும்? போருக்கு கிளம்பி ஓடுங்க, எதிரியை போய் அடிங்க. எப்படிப்பட்ட சொர்க்கம் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறான்? வானம் பூமி அளவுக்கு ஒரு விசாலமான சொர்க்கத்தை எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறான். போய் அடிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சாவி பாக்கெட்லேருந்து என்ன பண்ணுறாரு? சில பேரிச்சப்பழங்களை எடுக்கிறார். எடுத்துட்டு சிலதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இந்த பேரிச்சப்பழம் சாப்பிட்டேன் இல்லையா, இந்த சாப்பிட்ட அளவுக்கு நேரம் எனக்கு போதும். இதுக்கப்புறம் இந்த உலகம் எனக்கு வேணாம். நான் எதை போய் நோக்கி போகிறேன்? அந்த பானம் பூமி அளவுக்கு எல்லாம் எனக்கு தரப்போகிறேன்றான் இல்லையா, அந்த சொர்க்கம் தான் எனக்கு வேணும். அதை நோக்கி நான் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? அவங்க ஓடி போனாங்க. ஓடி போய் என்ன ஆனாங்க? ஷஹீதானா. இன்னொரு சாஹிப் இருக்கிறாங்க, பத்ருகாலம். நம்ம அனைவருக்குமே தெரியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா
ரத்தம், நாடி, சிந்தனை எல்லாமே அவங்களுக்கு இதாக இருக்கும், அதுவாக தான் இருக்கும். லவ் பண்ணுறவங்கள போய் கேளுங்க. இந்த லவ் பண்ணுற அந்த முதிர்ச்சி அந்த பருவம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு 2 நாள் ஃபோன் பண்ணலன்னா அவன் எப்படி இருப்பான்? ஏன் அந்த பொண்ணு அவனுக்கு வேணும். அதே அந்த ஆண் கணவன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, 2 நாள் ஃபோன் வரல, எப்படி இருப்பாங்க? இப்போ சேர்ந்தாரா சேர்லையே எப்படி இருக்கும்? ஏன்? அளவு கடந்த ஆசை. எது? அந்த மேலே, அவர் மேலே வச்ச அந்த ஆசை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆசை இந்த சொர்க்கத்து மேலே ஒருத்தன் வச்சான் அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகம் பெருசாக தெரியுமா? இந்த ஆடம்பரம் பெருசாக தெரியுமா? இந்த இன்பங்கள் பெருசாக தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய கவர்ச்சி பொறுப்பு ஏதாவது அவனுக்கு பெருசாக தெரியுமா? எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏன்? அப்போது அந்த ஒரு விஷயத்தை சரியாக விளங்கணும். லவ் பண்ணுறவன் அந்த பொண்ணை சரியாக விளங்கினதுனால தான் அவங்களுக்கு அந்த மேலே ஈர்ப்பு வருது. ஒரு மனைவி தன் கணவன் மேலே அளவு கடந்து அன்பு எப்படி வச்சுருவாங்க? அவர் அழகில் மயங்கிடுவாங்களா? அவர் பேச்சில் மயங்கிடுவாங்களா? அவர் காட்டுற அக்கறை, அந்த அக்கறையில் தான் அவங்க விடுவாங்க. அந்த அக்கறை எனக்கு தான் கிடைக்கணும், அந்த அக்கறை வேறு யாருக்கும் நான் பங்கு போட மாட்டேன், அதில் தானே வருது. என் கணவர் எனக்கு ஏன் சாப்பிட்டியா, எப்படிமா இருக்க, நலம் விசாரிக்கிறது, ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட்டு போகிறது, அது பண்ணுறாரு இல்லையா? அப்போது அது வருது இல்லையா? அப்போ எப்படி வருது? அது பழகிறதுனால பண்ணுறதுனால வருது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருது, என் கணவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, வருது இல்லையா? அதை விட ஒரு சொர்க்கம் எனக்கு நிரந்தர வாழ்க்கை கொடுக்க போகுது. அதில் நான் இளமையாகவே இருக்க போகிறேன். அங்கே எனக்கு முதிர்ச்சியே கிடையாது, அங்கே எனக்கு கவலையே கிடையாது, அங்கே எனக்கு இன்பங்கள் தான் வரப்போகுது, அங்கே நான் நோய் நொடியோடு படுக்க போகிறது கிடையாதுன்றது ஒருவன் புரியணும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை எல்லாம் என்ன பண்ண போகிறான்? நமக்கு தரப்போகிறான். அதுவும் எல்லாம் நான் சொல்கிறான், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டுராத சொர்க்கத்தை நான் படைச்சி வச்சிருக்கிறேன். உங்கள் கற்பனைக்கு கூட நான் சொல்கிறதுல உங்கள் கற்பனைக்கு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லை. நான் சொல்லும்போது உங்களுக்கு வருது இல்லையா ஒவ்வொரு கற்பனை? அங்கே தாடி இல்லாமல் எப்படி இருப்பாங்க, 60 அடி தான் எப்படி இருப்பாங்க, உங்கள் கற்பனைக்கு அதெல்லாம் இங்கே இல்லை. வேறு ஒரு உலகம், அது வேறு ஒரு இடம். அது அந்த இடத்துக்கு நம்ம என்ன ஆகணும்? தயாராகணும். அப்போது சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், அவங்களுடைய ஆர்வத்தை பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் ஒரு அப்பாவும் பிள்ளையும் எப்படி எதுக்கு போட்டி போடுறாங்க? ஒரு அப்பாவும் பிள்ளையும் என்ன மாதிரி என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க? மகனை நல்லா சம்பாதிக்கணும், மகனை நல்லா படிக்கணும், மகனை நல்லா இருக்கணும், மகனை இந்த மாதிரி ஆயிடக்கூடாது, மகனை நம்ம 2 பேரும் நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரிலாம் நான் எங்கெல்லாம் அடிபட்டனோ அந்த அடி உனக்கு படக்கூடாது, அதுக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுக்குற மகனை, எப்படிலாம் ஐடியாலஜி எப்படிலாம் பேசுவோம், எந்த இடத்த தோத்துறக்கூடாது மகனை அப்படி சொல்லிட்டு பேசுவோம் இல்லையா? இங்கே ஒரு அப்பாவும் மகனை பேசிக்கிறாங்க. எதுக்கு பேசுகிறாங்க? நீ போவாத, நான் போய்க்கிறேன். இங்கே சண்டை. எதுக்கு அப்பாவும் மகனுக்குள்ள சண்டை? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் தான் வரணும் அப்படின்ட்டாங்க. பத்ர் போரில் சின்ன கூட்டம் தான் இருந்துச்சு, ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் போதும். அதுவும் பத்ர் போருன்றது களத்துக்கு போகல, அது ஒரு படையை பிடிக்கிறதுக்கு தான் போனாங்க. பூரா மாறிடுச்சு, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் போதுன்ற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த சாத் இப்னு ஹைசமான்றது மகன், சாதுன்றவர் அப்பா, சரிங்களா? இவங்க 2 பேரும் வீட்டில் உட்காந்து நைட்டு பேசுகிறாங்க. நாளைக்கு பத்ர் போருக்கு கிளம்பி போகணும், இன்றைக்கி 2 பேரும் உட்காந்துட்டு ஒரு நாள் தான் டைமு பேசுகிறாங்க. அவங்களுக்கு வீட்டில் மனைவி, அவங்க அம்மா இருக்கிறாங்க, பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீட்டு பார்க்கக்கூடிய வேலைகளுக்கு. இப்போது 2 பேருமே பேசுகிறாங்க, அப்பா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது, நீங்கள் வீட்டில் இருங்க, நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு துணையாக இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த போரில் கலந்துட்டு வரேன் அப்பா அப்படின்லாம். அப்பா சொல்கிறாரு, அவனே உனக்கு வயசு சின்னதாக இருக்குது, இன்னும் நீ ஆண்டு அனுபவிக்கக்கூடிய இருக்குது, இன்னும் நீ ரசூல்லா பின்னாடி தான் வர வேண்டியது இருக்குது, நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன். 2 பேருமே ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. எதை? சொர்க்கத்தை அடையணுன்றதுக்கு 2 பேருக்குமே ஆசை வந்துருச்சு. போனால் சொர்க்கம் அப்படின்றது 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஆர்வம் முட்டிக்கிறாங்க. உங்கள் பலவீனத்தை சொல்லி, நீ சின்னதாக இருக்கிற மகனை, நீ வீட்டிலேயே இரு மகனை, நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், போய் கலந்துக்கிறேன், நான் போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கலந்துக்கிறேன், நீ வீட்டில் இருந்தால் அக்கா தங்கச்சியை பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ, நீ இருவா அப்படின்றான். 2 பேருமே வரல. அப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று முடிவு பண்ணுவோம் வாப்பா, நம்ம 2 பேருமே சீட்டு எழுதி போட்டுருவோம், அதெல்லாம் என்ன பேர் கொடுக்குறானோ அதை நம்ம என்ன பண்ணிப்போம்,
எடுத்துப்போம் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகுது, சீட்டை குலுக்கி போடுறாங்க. சீட்டை குலுக்கி போட்டால் அப்பா பேர் பையன் பேர் வந்துருச்சு. யார் பேர் வந்துச்சு? ஹைசமான்ற பையன் பேர் வந்துருச்சு. இப்போ வந்து அப்பா சொல்கிறாரு, அவனை அல்லாஹ் என்ன ஒன்று நாடிட்டான், இப்போவும் சொல்கிறேன், நான் போகிறேன், நீ இரு, நீ வீடை பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ, பிள்ளைய பார்த்துக்கோ, அக்கா தங்கச்சியை பார்த்துக்கோ, வீட்டில் நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னா. அப்போ அந்த மகன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, யா அல்லா பாப்பாவே, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பதிலாக வேற ஒரு கூலி தரதா இருந்தது தரேன்னு சொல்லியிருந்தானா நான் விட்டுட்டு போயிருப்பேன். ஆனால் போனால் சொர்க்கம் கிடைக்க போகுது, அந்த கூலி என்னால் விட முடியுமா? அல்லாஹ் என்னை நாடிட்டா நான் போகிறேன் வாப்பா சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கிளம்பி போயிட்டார். கிளம்பி போய் ஷஹீத் ஆகிட்டார். இப்போது அவங்க என்ன நினச்சாங்க, எதை நினச்சாங்க? அந்த வேலையை முக்கியத்துவம் கொடுனாங்க. அதில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்னது? நித்திய வாழ்க்கை. அங்கே நிரந்தரமாக நான் வாழ்ந்துக்கிறேன், என் மனம் போக்கில் எனக்கு எப்படிலாம் வாழணும்னு தோணுதோ அங்கே நான் வாழ்ந்துக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு என்ன தேவையில்லை, இந்த இன்பங்களை, இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இன்னொன்று அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஒரு சண்டை அப்படின்னா, ஷஹாதத், சாட்சி சொல்லணும் இல்லையா? அந்த சாட்சிக்கு அங்கீகாரம் ஃபஸ்ட்டு நான் போய்க்கணும், அல்லாஹ் கிட்ட என் குடும்பத்தில் நான் முந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த போட்டி. இப்படி போட்டி போட்டு அவங்கெல்லாம் போருக்கு போய் கலந்து ஷஹீதானவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னொரு சஹாபி பாருங்கள், அந்த சஹாபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு போரில் கலந்துட்டு முடிஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக கிளம்பி போயிடுறாரு. போரில் கலந்துக்கிட்டாரு, கலந்து முடிச்சுட்டு மறுநாள் என்ன, போர் முடிஞ்சிருச்சு, கிளம்பி போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கனிமத் போரில் பங்கிட்டு பண்ணுறாங்க. அப்போ அந்த நபருக்கு என்ன பண்ணுறாங்க, எடுத்து வச்சிடுறாங்க. அவர் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தோடனே அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கனிமத் பொருள் இருக்கு இல்லையா, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க உங்களுடைய பொருள், இந்த கனிமத்தில் கிடைச்ச பொருள் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. மறுபடியும் கொடுக்கப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கிட்டு நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வராங்க. நேராக வந்துட்டு வைக்கிறாங்க. யாரை சொல்ல என்ன தெரியுது அப்படின்னு. இந்த மாதிரி அல்லாஹ் வந்து போரில் கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நம்மளை அனுபவிக்க சொல்லிட்டான், அதாவது யூஸ் பண்ண சொல்லிக்கிட்டான், நம்மளை எடுத்துக்க சொல்லிட்டான், அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கீடு இது அப்படின்னா கோமாயிடுறான். சொல்லாவே நான் உங்களை பின்பற்றினது தான் எதுக்காண்டி உங்களை பின்பற்றினேன், இந்த பொருள் கிடைக்கிறதுக்கோ இல்லை இந்த நகை கிடைக்கிறதுக்கோ நான் உங்களை பின்பற்றலை. நான் உங்களை உண்மையைப்படுத்தினதும் அல்லாவை நம்பினதும் எதுக்கு தெரியுமா? நான் அல்லாஹ் கிட்ட ஷஹாதத் சொல்ல ஆசைப்பட்றேன், அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் பேரை சொல்லி இந்த உயிரை விடுறதுன்னு ஆசைப்பட்றேன். அதை எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா? சும்மா நான் ஷஹாதா ஆகக்கூடாது, போரில் கலந்துட்டேன், அந்த போரில் ஒரு அம்பு என் தொண்டையில் குத்தணும், ஒரு அம்பு என் தொண்டையில் குத்தி இந்த பக்கம் வரணும், அப்படிப்பட்ட வீர சாகசம் பண்ணி அல்லாஹ்கிட்ட என் ஷஹாதத்தை விட நான் ஆசைப்பட்றேன். சும்மாலாம் எனக்கு இந்த பொருளாக எனக்கு வேணாம், யாரை சொல்ல, இது நீங்களே பங்கு விட்டு யாருக்கா கொடுத்துக்கோங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ சொல்லக்கூடியது உண்மையாக இருந்தால் உண்மையான அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான், நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அதற்கு பிறகு ஒரு போர் வருது. அந்த போரில் என்ன ஆயிடுறாங்க, போர்லாம் முடிஞ்சிருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அந்த போரில் விழுந்தவங்களெல்லாம் ஒரு பள்ளம் குழி தோண்டி அதில் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக போட்டு ஒரு தொழில் எடுத்து முடிச்சிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தரையாக ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு இருக்கும்போது இவருடைய சடலம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மன்ஹாதா, இவர் யார்? இவர் தானே அவர், அன்றைக்கி சொன்னார், ஒரு நாள் சொன்னார், அவர் தானே இவர் அப்படின்றாங்க. ஆமாம், சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் அவர். அதே மாதிரி அவருடைய இப்போ சடலத்தை திருப்பி பார்க்குறாங்க. அவர் எந்த இடத்துல காமிச்சாரோ அதே இடத்துல அந்த அம்பு என்ன இருக்குது, பாயசப்பட்டிருக்கு, தோண்டி உள்ளே போயிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஷஹாதத் அவங்க விரும்பி வாங்கினாங்க. எதுக்காண்டி வாங்கினாங்க? ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த உலகத்தில் யாரை உண்மைப்படுத்தணும், அல்லாவையும் ரசூலையும் உண்மைப்படுத்தணும். ரெண்டாவது என்னது, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பரிசை சந்தோஷமாக வாங்கணும், அதுக்கு தகுதி உடையவனாக வாங்கணும். சும்மா எதுவுமே செய்யாமல் சப்ப காரணம் சொல்லிட்டு வந்து நின்று வாங்கக்கூடாது, தகுதி உள்ளவனாக போய் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அன்றைக்கி
அந்த சஹாபாக்கள் இப்படியெல்லாம் உயிர் கொடுத்து அல்லாஹ்வுடைய பேரை பெற்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹுன்ற ஒரு பேரை என்ன பண்ணாங்க, சொற்ப காலத்தில் வாங்கிட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷம் இருந்தாங்க மதீனால? 10 வருஷம் தான் இருந்தாங்க. அந்த 10 வருஷத்தில் இந்த உலகம் தோன்றப்பட்டு எப்போல்லாம் அல்லாஹ் இந்த ஹிலாஃபத் நாடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி உலகத்தில் இந்த அநீதி தடுத்து நீதியை நிலைநாட்டணும் நல்லா நானானோ, இந்த பனி இஸ்ராயல்கள்லாம் செய்யாத வேலை, இதை கிறிஸ்துவர்கள்லாம் செய்யாத வேலை. இவங்க என்ன பண்ணாங்க, எத்தனை வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள எவ்வளோ வழித்தோன்றலுக்கு போனாங்க, எவ்வளோ கூட்டம் போயிருக்கு, எவ்வளோ கூட்டம் அசாப் வாங்கிட்டு போயிருக்கு. இவங்க செய்யாத வேலையை இவங்க என்ன பண்ணாங்க, 10 வருஷத்தில் செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? ஃபுல் டெடிகேஷன். பாதி செய்வேன் பாதி செய்ய மாட்டேன்லாம் இல்லை, முழு அர்ப்பணிப்பு. அது உடலாக கொடுக்குறேன், நேரமாக கொடுக்குறேன், பணமாக கொடுக்குறேன், என்ன வேணும் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஏன்? இந்த உலகத்தில் ஆள்றதுக்கு ஒரே தகுதியானவன் யார்? அது அல்லாஹ் தான். அவனை தவிர வேற லா இலாஹ இல்லல்லாஹ் வேற யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் கூப்பிட்றது லா இலாஹ இல்லல்லாஹ் என்னது? நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன களிமா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்திற்கு. வணக்கன்ற வேட அங்கே இல்லை. இங்கே ஆள்றதுக்கும் அதிகாரம் போடுறதுக்கும் உரிமை கொடுக்கறதுக்கும் சுதந்திரம் கொடுக்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு சட்டம் நிறுவுறதுக்கும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்றதான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் எதுக்கு தூக்கி வச்சுக்கிட்டோம்? அர்த்தமே மசாலா என்ன சொல்லி கொடுக்குறோம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை சொல்லும்பொழுது ஒரு குறுகிய வட்டம் போட்டுக்கிறோமா? அப்போ அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? வணக்கம் தேவை. நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறோம். அப்போ வணக்கம் தான் அல்லாஹ்வுக்கு வேணும்னா மலாய்க்கை விட வேறு யாரும் அல்லாஹ் என்ன பண்ண முடியாது, தூய்மையானவர்கள் இருக்க முடியுமா? மலாய்க்கை விட நம்மளால் தூய்மையாக இருக்க முடியுமா? மலாய்க்கள் எப்படிப்பட்ட படைப்பு? அவங்களுக்கு பொறாமப்பட தெரியாது, கோவப்பட தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது, பொய் பேச தெரியாது, முகசுத்தி காட்ட தெரியாது, முனாஃபிக் தன்மை தெரியாது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எப்படிப்பட்ட தூய்மையான வணக்கம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட அவங்க பண்ணிட போகிறோம். அப்போ அல்லாஹ்வுக்கு இங்கே தேவை எப்படிப்பட்டது? அல்லாஹ் எப்படி வானத்திற்கு மேலே உள்ள அதிகாரம் எப்படி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கோ அந்த மாதிரி பூமியுடைய அதிகாரம் யார் கையில் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கணும். அது யார் நிலைநாட்டணும்? மனிதர்களாகிய நாம நிலைநாட்டணும். யாரு? மும்மின்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த 6 நம்பிக்கை நம்பிட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணோம், அதை நிலைநாட்டணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மைப்படுத்தினாங்க. அவங்களுடைய டெஸ்ட் என்னது? உடனே வந்துடணும். நம்ம டெஸ்ட் என்ன தெரியுமா? நமக்கு டெஸ்ட் என்னது? போர் இல்லை, நபி இல்லை, யாருமே இல்லை, வழிகாட்டுதல் இல்லை, ஒரு அமீர் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம டெஸ்ட் என்னது? யாரும் இல்லை, ஆனால் என் அல்லாஹ் இருக்கிறான், நான் ஒழுங்காக இருப்பேன். யாரும் இல்லை, என் அல்லாஹ் இருக்கிறான், நான் இது கட்டுப்பட்டு இருப்பேன். யாரும் இல்லை, நீ அல்லாஹ் இருக்கிறான், நான் இந்த உலகத்தை நேசிக்க மாட்டேன். யாரும் இல்லை, நீ அல்லாஹ் இருக்கிறான், இந்த குரானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். யாரும் இல்லை, என் அல்லாஹ் தான் இருக்கிறான், என் அல்லாஹ்காண்டி இந்த குரானை நிலைநாட்டுவேன். யாரும் இல்லை, என் அல்லாஹ் இருக்கிறான், இந்த குரானை நான் பண்ணுவேன், மக்களுக்கு போதிப்பேன். இதுக்கு என் நேரம் போனால் பரவாயில்லை, என் நேரமும் வாழ்வும் மரம் எல்லாமே என்ன பண்ணுவேன், அல்லாஹ்வுக்கு சமர்ப்பணமாக நான் கொடுப்பேன். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் செய்யக்கூடிய காரியம் என்னது? என்ன பண்ணணும்? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதைக்கு முஸ்லீம் நேரம் தரதில்லை. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதைக்கு முஸ்லீம் என்ன தரதில்லை, வாழ்வியலை தரதில்லை. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி முஸ்லீம் என்ன பண்ணுறதில்லை, நேர்ச்சை வைக்கிறதில்லை. என்ன நேர்ச்சை? இந்த நான் சாவறதுக்குள்ள அல்லாஹ்வுக்கு நான் ஷஹாதத்தாக மாறுவேன், ஷஹீதாக மாறுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பங்களிப்பு நான் தருவேன்றது ஒரு நேர்ச்சை. தரானா? இன்னைக்கு தரக்கூடிய மக்கள் இல்லை. இன்றைக்கி அல்லாஹ்வுக்கு கிஃப்ட்டு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தியா, நான் 10 ஏழைக்கு ஜும்மா ஆச்சுன்னா 10 பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன். பார்த்தியா, நான் தெரியாமல் 4 பேருக்கு மூட்டை வாங்கி கொடுத்துட்டேன். இது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உன் முழு பங்களிப்பு அல்லாஹ்வுக்கு தேவை, உன் முழு ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தேவை. ஏன்? இன்னைக்கு இஸ்லாம் எப்படி இருக்குது? டெட் பாடியாக கிடைக்கும். எப்படி இருக்குது இன்னைக்கு இஸ்லாமு? டெட் பாடி. அதாவது அசைவு எதுவுமே இல்லை. என்ன இருக்குது? முழு ஹார்ட் பீட் மட்டும்தான் இருக்குது. ஹார்ட் பீட்டும் என்னது? அப்பப்போ குரான் வசனங்கள் பேசப்படுது,
அப்பப்போ குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படுது, ஆனால் அதனுடைய செயலாக்கம் இல்லை, செயல்பாடு இல்லை, செயல் திட்டம் இல்லை, செயல் வழிமுறைகள் இல்லை. அப்போ குர்ஆன் எப்படி இருக்கு? இன்னைக்கு டெட் பாடியாக கிடையாது, ஹார்ட் பீட் தவிர வேறு அசைவுகள் எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்னுடைய பிரத்யேக கடமை என்னது? என் வாழ்வு அல்லாஹ்வுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு முஸ்லீமு, ஒவ்வொரு பெண்கள், நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய பொறுப்புணர்ச்சி என்ன? உங்கள் குழந்தைய அதன்பால் வளர்க்கணும். மிகப்பெரிய தியாகம். அவன் உலகத்தை நோக்கி ஐடி கம்பெனி படி, இன்ஜினியரிங் படி, டாக்டர் படி, போலீஸ் படி, பெரிய உத்தியோகத்தில் படி, அந்த படி இந்த படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த நோக்கி நீ போகாத மவனே, நீ இதை நோக்கி வா மவனன்றது நீங்கள் கூப்பிடணும். ஏன்? அந்த குழந்தை உங்களுக்கு ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நீ எப்படி பாதுகாத்தா கேள்வி உங்களுக்கு நாளைக்கு மறுமை நாளில் இருக்குது. அப்போ எப்படி வளர்க்கணும்? நம்ம மவனே நீ இதை பால் வரணும். இப்போ பெண்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை, அது அப்பாவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, இவங்களை எந்த வழிக்கு கொண்டு வரணும்? அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய வழியில் கொண்டு வரணும். இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு என்ன தேவைப்படுது? 5 வேளை தொழுகை அல்லாஹ்வுக்கு தேவைப்படலை. வருஷத்தில் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவைப்படல. வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய குர்பானி அல்லாஹ்வுக்கு தேவைப்படல. வருஷத்தில் செய்யக்கூடிய ஆயிலில் செய்யக்கூடிய ஹஜ் அல்லாஹ்வுக்கு தேவைப்படலை. எது தேவைப்படுது? இன்னைக்கு மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய மக்கள் அல்லாஹ் இன்னைக்கு தேவைப்படும். அன்சாருல்லா அல்லாஹ்வுக்கு வேணும். இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் வேணும். என்ன அல்லாஹ்வுடைய கசானா இல்லையா? இப்போ பொருளாக கொண்டு போச்சா? இவர் போய் சம்பாரிச்சுக்கா அல்லாஹ் கசானா போட போகிறாரு. என்ன பண்ண போகிறாரு? அன்சாருல்லான்னா என்னது? அல்லாஹ்வுடைய நீதி இந்த உலகத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த உலகத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய அதிகாரம் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாமே வார்த்தைகளாக இருக்குது, வெட்டு வார்த்தையாக இருக்குது. இனில் ஹுக்மு இல்லான்றான். அதிகாரம் படைப்பதற்கும் அதிகாரம் கொடுப்பதற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இது உலகத்தில் இருக்கா? இது செயல்படுத்த முடியுமா? இது செயல்படுத்த சொன்னால் முஸ்லீமே அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுகிறான் தெரியுமா? இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது, நம்ம குழந்தைய பார்த்துக்கணும், பொட்டியை பார்த்துக்கணும், பொண்டாட்டியை பார்த்து நல்ல முறையில் வாழ்ந்துட்டு சொல்லிட்டு போனாலே போதும், நல்லா சொருங்க கொடுத்துருவான்னு முஸ்லீமே சொல்கிறான். அப்போ குர்ஆன் ஒரு விஷயத்தை பால் அழைக்குது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதிகாரம் சொல்கிறதுக்கு வேறு யாரும் இல்லைன்னு குர்ஆன் கூப்பிடுது. அந்த குர்ஆனை முஸ்லீம் சமுதாயம் புறக்கணி, இந்த முஸ்லீம் சமுதாயம் தூக்கி வச்சிருச்சு. வாரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. என்னது? இந்த மாதம் வந்தால், முஹர்ரம் மாதம் வந்தால் ரசூலுல்லாவுடைய பிறப்பை பற்றி பேசணும், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த என்னது அந்த நோம்பை பற்றி பேசணும், அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட அந்த வெற்றியை பற்றி பேசணும். ரமதான் மாதம் வந்தால் குர்ஆன் இறக்கப்பட்டதை பற்றி பேசணும், ரஜப் மாதம் வந்து இப்படி பேசணும், அது அப்படி பேசணும். அப்படின்னு ஒரு வழிவகுத்துக்கிட்டு அந்த ஜும்மா மேடையாக தான் இருக்க தவிர உலகத்தில் எந்த அநீதி நடந்தால் இவனுக்கு ஒன்றும் இல்லை, எந்த குற்றவியல் நடந்தால் இவனுக்கு ஒன்றும் இல்லை. இவன் உள்ள எப்போவும் செத்து போச்சு. முஸ்லீம்களுடைய உள்ள எப்படி இருக்கும்? ஆக்டிவாக இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க? அதன் விரும்பக்கூடியவராக இருப்பாங்க. எப்படி விரும்பக்கூடியவராக இருப்பாங்க? எல்லாத்தையும் விட, உயிரை விட ஒரு உலகத்திலேயே ஒரு உயர்ந்தது எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் முஃமின் ஆக மாட்டார். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் என்ன ஆக மாட்டீங்க? முஃமின் ஆகவே மாட்டீங்க. எது வரைக்கும்? ஹத்தா எது வரைக்கும்? அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மைன், உங்கள் அம்மா அப்பாவை விட, உங்கள் பிள்ளையை விட, உலக மக்கள் யாவரையும் விட நான் உங்களில் விருப்பத்திற்குரிய ஆகாத வரைக்கும் நீ என்ன ஆக மாட்டீங்க? முஃமினாகவே ஆக மாட்டீங்க. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எங்கே வச்சிருக்கிறோம்? இது என்ன மாதம்? இது ரபீஉல் அவ்வல்ன்றாங்கல்ல, என்ன மாதம் இது? எல்லா பள்ளிவாசலும் என்ன ஓதப்படுது? புர்தாய் ஷரீஃப்லேருந்து மௌலூத் எல்லாமே ஓதப்படுது. இது தேவையா ரசூலுல்லாவுக்கு? எது தேவை? புகழ்பாடு தேவையா ரசூலுல்லாவுக்கு? நான் உட்காந்துட்டு நீ மன்னர், கோடாதக்குடி மன்னர், அந்த மன்னர், இந்த மன்னர், அல்லாஹ் உங்களுக்கு இப்படி சிறப்பு கொடுத்துருக்கான், இது சொல்கிறது வேணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த உண்மையான வாழ்க்கையை அதே மாதிரி இந்த உலகத்தை நிலைநாட்டி காட்டுறது வேணுமா? யாருடைய சலவாத்தி நிற்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தி வைக்கப்படுது? யார் உண்மையாகவே இந்த இஸ்லாத்தை நேசித்து, இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இன்னைக்கு இல்லை, இதை நிலைநாட்டுறது என்னுடைய கடமை, அது என் வீட்டோடைய கடமை, இது என் நாட்டோடைய கடமை, இது எல்லாமே நான் பண்ணணும், இந்த மக்கள் நான் திருத்தணும், இதை குர்ஆனை கொண்டு நான் விளங்க வைக்கணுன்றது ஒருவர் எண்ணி அதற்காண்டி தொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சலவா சொன்னார்னா அந்த சலவாத்தை கொண்டு போய் யாருக்கு வெத்தி வைக்கப்படும்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எத்தி வைக்கப்படும். இன்னாருடைய பிள்ளை இவருக்கு உண்மையான ரீதியில் ஸலவாத் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறாரு, உங்களுடைய வாழ்வியலை நேசிச்சிருக்கிறாரு, உங்கள் தியாகத்தை நேசிச்சிருக்கிறாரு, நீங்கள் எந்த மார்க்கத்தை விட்டு போனீங்களோ அந்த மார்க்கத்தை நிலைநாட்டணும்னு ஆசைப்படுறாரு, அவங்களுக்கு நீங்களும் துவா செய்யுங்கன்றதே மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க? மறு ஸலவாத் யாருக்கு சொல்லுவாங்க? நமக்கு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அல்லாஹ் ஆமீனாக்கி அந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தை எழுதி வைணுவான். அப்படிப்பட்ட மின்னக்கூடிய குடும்பமாக மாறணுமா இல்லையா? ஒரு அம்மார் தான் வருவாங்களா? ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு முறை தான் அம்மார் வருவாங்களா? ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு முறை தான் சுமையார் அலியெல்லாம் வருவாங்களா? ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு முறை தான் யாசிர் அலியெல்லாம் வருவாங்களா? இல்லை பிலால் அலியெல்லாம் வருவாங்களா? அன்னைக்கு உசேன் அலியெல்லாம் ஒருவர் தான் இறந்து போனாங்க. எத்தனை உசேன் அலியெல்லாம் ரெடி ஆனாங்க தெரியுமா? அதற்கு பின்னாடி அந்த உசேன் ரலியல்லாவுக்கு நான் பங்கு திட்ட மாட்டேன், அந்த உசேன் ரலியல்லா ஃபேமிலியை நான் என்ன பண்ண மாட்டேன், அவதூறு பேச மாட்டேன், அதுக்காண்டி உயிரை போனாலும் பரவாயில்ல. எத்தனை உசேன் ரலியல்லா ரெடி ஆனாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க அந்த உண்மைக்காக வேண்டி. இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த உண்மைக்காக வேண்டி இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு நம்மளால அம்மா ரலியல்லா மாதிரியும் ஒரு சுமையா ரலியல்லா மாதிரியும் பிலால் ரலியல்லா மாற முடியுமா? முடியாதா? முடியும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, எல்லாமே நம்ம எண்ணத்தில் தான் இருக்குது. இன்னமல் ஆமாலும் பின்னியத், உங்கள் செயல்கள் யாவும் எதை போன்றது? எது நியத்தை போன்றது தான். உங்கள் நியத்து எப்படி இருக்குது? 5 வேளை தொழுவணும், வருஷத்தில் நோன்பு வைக்கணும், ஆயிலில் ஹஜ்ஜுக்கு போகணும், முடிஞ்சால் சதகா பண்ணணும், இது பண்ணால் எனக்கு சொர்க்கம். இது உங்கள் நியத்தாக இருக்குது. அல்லாஹ் இப்பயே ஆக்கிடுவான். ஆனால் அங்கே போனீங்கன்னா எல்லாமே அல்லாஹ் தூக்கி போடும். ஏன்? குர்ஆன் ஒரு வகையாக பேசுது, நீ ஒரு வகையாக அமல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே அமலில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? உட்காந்து ஜிக்கிர் செய்கிறது, தொழுவுறதுன்னு அமல் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது அமல் அல்ல அல்லாவுடைய பாதையில். அல்லாவுடைய பாதையில் எது அமல்னா, உங்களுக்கு மௌத் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய மக்கள் செல்வமோ, உங்களுடைய சொத்தோ, உங்களுடைய பாரம்பரிய வாழ்க்கையோ இது அல்லாவை நினைவு கூறுவதை விட்டு உங்களை தடுத்திட வேணான்றான் அல்லாஹ். இப்போ அல்லாவுக்கு எது தேவைப்படுதுங்க? உங்களுடைய 4 பண்பு அல்லாவுக்கு தேவைப்படுது. உங்கள் வாழ்வியல் தேவைப்படுது, உங்கள் மரணம் அல்லாவுடைய பாதைக்கு இருக்கணும் தேவைப்படுது, அல்லாவுக்கு வேற என்ன தேவைப்படுது? உங்கள் நேர்ச்சி அல்லாவுக்கு தேவைப்படுது. அப்புறம் வேற என்னது? மரணம், வாழ்வு, அடிப்பணிதல். இது 4மே அல்லாவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்குற கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? முன்னே ஒன்று தரோம். எது? வணக்கன்ற பேரில் ஒன்று தரோம். அது வணக்கம்ன்ற அது உண்மையான அடிப்பணிதலே கிடையாது. அது என்ன கேட்குறோம்? அல்லாஹ் கிட்ட ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தைன், உன்னே வணங்குறேன், உன்கிட்டயே உதவி கேட்குறேன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி இருக்கிறோமா? உண்மையில் அல்லாஹ் கிட்ட தான் உதவி கேட்டுக்கிட்டு இருக்குமா? உண்மையில் அல்லாவை தான் வணங்கிட்டு இருக்குமா? ஐயாக்க நாபுதுன்னா என்னது? உன்னையே அடிப்பணிகிறோம். உண்மையில் அல்லாவுக்கு தான் அடிப்பணிஞ்சிக்கிட்டு இருக்குமா? எந்தெந்த துறையில் அல்லாவுக்கு அடிப்பணியாமல் இருக்கிறோம் தெரியுமா? வாழ்வியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பொருளாதாரம் அல்லாவுக்கு அடிப்பணிஞ்ச மாதிரி இல்லை. உங்கள் குடும்பியல் சட்ட ரீதி நீங்கள் வச்சுருக்கீங்களா, அது அல்லாவுக்கு அடிப்பணிஞ்சு போன மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு உறவை பேணுறீங்க பார்த்தீங்களா, அதில் அல்லாவுக்கு அடிப்பணிஞ்சு போன மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு வாழ்வியல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் கடை நிர்வாகம் பண்ணுறது, வீடு கட்டுறது, உங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்கிங் சிஸ்டம், இது எல்லாம் இது பார்த்தீங்களா, இது எதுவுமே அல்லாவுக்கு அடிப்பணிஞ்ச வாழ்க்கையாகவே இல்லை. அங்கே எங்கே எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு உறவை பேணுறதுல கூட அல்லாஹ் இல்லை. பயப்படுறோமா? அல்லாவுக்கு பயந்துடுறோமா? எது நம்மளை தடுக்குது? மன வைச்ச தடுக்குதா இல்லையா? பிடிவாதம் தடுக்குதா இல்லையா? இப்போ எதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அடிப்பணிஞ்சு போகிறதுக்கு முக்கியத்துவம் தரமாட்டேன்றோம். சைத்தானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போது நம்ம சொர்க்கத்தை நேசிக்க ஆரம்பிக்கணும். எப்படி நேசிக்கணும்? இதெல்லாம் அல்லாஹ் உண்மையாக நினைக்கிறார். அல்லாஹ் போய் பேசுவானா? அல்லாஹ் வாக்குறுதியை மீறுவானா? அல்லாஹ் சொன்னது ஒரு மாதிரி சொல்லிட்டு வேறு மாதிரி செய்வானா? அப்போ அல்லாவை நம்புறீங்கள்ல, அல்லாஹ் ஊர்ஜினப்படுத்துறீங்கள்ல, அல்லாஹ் உறுதியாக தான் நம்புறீங்க. அப்போ அல்லாவுடைய சொர்க்கம் உண்மையானது தானே. அந்த சொர்க்கம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அம் ஹசிபத்தும் அன்ததுகுல் ஜன்னா, சொர்க்கத்திலே லேசாக அப்படியே இலகுவாக போயிடலாம் நினைக்கிறீங்களா? பாடே படாமல், கஷ்டமே படாமல், துன்பமே படாமல், தியாகமே பண்ணாமல் அடையே போயிடலாம் நினைக்கிறீங்களா? இல்லைன்றான் அல்லாஹ். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்தும் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தியாகம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் இல்லை, எந்த விதமான சாக்ரிஃபைஸ் இல்லை, எந்த விதமான டெடிகேஷன் இல்லை, எதுவுமே இல்லைம்போது அப்போ சொர்க்கம் கிடச்சிருமா?
இப்போ நமக்கு அப்போ ஒரு ஒரு ஸ்கூலில் போய் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, உங்கள் எக்ஸாமுக்கு நீங்களே மார்க் போட்டுப்பீங்களா? அந்த மார்க் கூடுமா? அந்த மார்க் வந்து உங்களுடைய இதில் வருமா? பலகையில் வந்து நிற்குமா? நீங்கள் போட்ட மார்க்கு நான் ஃபுல்லாக மார்க் ஆன்சர் எழுதிட்டேன், என் மார்க் இதுதான் வரும்னு சொல்ல முடியுமா? திருத்துற ஒருத்தர் இருக்காங்கல்ல. அப்போ நம்ம தொழுகிறது இதெல்லாம் நம்ம என்ன ஏமாத்துறோம்? நம்ம என் தொழுகை என்னை காப்பாற்றிடும், என் நம்பிக்கை என்னை காப்பாற்றும், என் செயல் என்னை காப்பாற்றும், என்னோட இது என்னை காப்பாற்றும் இப்படி நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் இறங்கி வர்றீங்களோ, எப்போ நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை விடுறீங்களோ, எப்போ உங்களுடைய சுய வாழ்க்கையை விட்டுட்டு அல்லாஹ்வை தியாகம் பண்ண வர்றீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் இஸ்லாம் என்பது இலகுவான மார்க்கம் அல்ல, கஷ்டமான மார்க்கம். அதை பின்பற்றுவது எப்படிப்பட்டது? கஷ்டமானது. அதை நம்ம ஒருத்தர் இஸ்லாத்துக்கு உண்மையாக நேசி உள்ளே வந்துட்டார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் தெரியுமா? கைதியாக இருப்பார். அவர் உடை எப்படி இருக்கும்? பழைய உடையாக இருக்கும். ஆனால் சிந்தனை எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். அவருடைய செல்வத்தை எடுத்து பார்த்தா, வாழ்வில் எது எடுத்தாலும் இன்னும் எப்படி இருப்பார்? அவர் கம்மியாக தான் இருப்பார். ஆனால் இது எது எப்படி இருக்கும்? சிந்தனை எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். அல்லாவுக்கு டெடிகேஷன் பண்ணுன்ற அளவுக்கு இருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி மாறணும் அப்படின்னா, அந்த சொர்க்கத்தை உண்மையாக நேசிக்கக்கூடியவராக மாறணும். சில மாறுவோமா? இப்போ கடைசியாக ஒரே ஒரு துவாவை சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவருன்றான். யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக்க மா தஅக்கர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்டவங்க? யாருக்குமே அல்லாஹ் அந்த அங்கீகாரம் கொடுக்கல. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர் உங்களுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அந்த இறை தூதர் மீனாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தினமும் அல்லாஹ் கிட்ட 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இந்த அல்லாஹ் இங்கே கூப்பிட்டான் இல்லையா, விரைந்து வாங்க முந்தி வாங்கன்றான் இல்லையா, 2 விஷயத்தையும் கூப்பிட்டான். இது ஒன்று, பாவமிச்சு கேளுங்க, என்னை மன்னிச்சிரியா அல்ல. ஏன் மன்னிக்கணும்? கான்செப்டே தெரியாமல் எதுக்கு மன்னிக்கணும்? என்ன கான்செப்ட்? எதுக்கு மன்னிக்கணும்? நான் விபச்சாரம் பண்ணிட்டேனா? நான் 4 பேருக்கு கொலை பண்ணிட்டேனா? நான் வட்டியில் மூழ்கிட்டு இருக்கேனா? வட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? இந்த உம்மத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச உம்மத்தை மறந்துடுச்சு, அந்த வழிமுறையை விட்டுருச்சு. யாரெல்லாம் அந்த உலகத்தில் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அந்த உம்மத்தை நானும் இருக்கிறேன், என்னால் அந்த செயல் திட்டமோ அதன்பால் எழுந்து நிற்கிறோம், என்னால் முடியல, சக்தி இல்லாதவன், என்னை மன்னிச்சிரே ரஹ்மானே, முடிஞ்ச அளவுக்கு இந்த உண்மையான மார்க்கத்தை போதிச்சுட்டு போகணுன்றது மன்னிப்பு கேட்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? தினமும் 100 தடவை அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு கேட்டிருக்கோமா? சரி, நோம்பு வச்சோமே, நோம்புலையாவது 100 தடவை கேட்டிருக்கோமா? இப்போ எந்த அளவுக்கு நம்ம மிகச்சிருக்க பாருங்க. என் அமலை என்னை காப்பாற்றிட்டோன்ற அளவு, அந்த அளவு மிஞ்சிருச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த துவாவை கேளுங்க, இப்போ நீ கேட்டிங்க அப்படின்னா இதை அல்லாஹ் நடத்தாமல் விட மாட்டான். இந்த துவாவை நீ கேளுங்க அப்படின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிவிட்டு தினமும் கேளுங்க. இன்ஷாஅல்லாஹ் கேட்போம். அல்லாஹும்ம அந்த கலக்தனி, இறைவா நீயே என்ன பண்ண படைத்தாய். அல்லாஹும்ம அந்த கலக்தனி, இறைவா நீ தான் என்னை படைச்ச. அந்த தஹதினி, இறைவா நீ தான் எனக்கு நேர்வழி காட்டுவ. அந்த துத்திம்னி, இறைவா எனக்கு நீ தான் உணவளிக்க போகிற. அந்த துஸ்கினி, யாழ்லா எனக்கு நீ தான் நீர் புகட்டுற. அந்த துமித்துணி, யாழ்லா என்னுடைய மரணத்தையும் நீ தான் எடுக்க போகிற. அந்த துஹியினி, என்னுடைய வர இருக்கக்கூடிய வாழ்வும் சரி, இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்வும் சரி, நீ தான் எனக்கு கொடுத்துருக்குற. இந்த துவாவை சொல்லணும். இது மனிதனுடைய 5 புலம் உள்ள அடங்கிருச்சா? ஒருத்தன் அடிப்பணினா யாருக்கு படிக்கணும்? அந்த கலக்கு நீ என்னை படைச்சேன்னு நம்பினா தானே அவனை அடிப்பணிஞ்சு வாழ முடியும். அப்போது நம்ம தினமும் சொல்லும்போது நம்ம என்ன ஆகும்? நான் இங்கே ராஜா கிடையாது, நான் இங்கே வீட்டு தலைவர் கிடையாது, நான் பெரிய கவுன்சிலர் கிடையாது, நான் பெரிய இவன் கிடையாது, என்னை படைச்சவன் மேலே இருக்கிறான், நான் பலகீனமானவன், என்னை படைச்சவன் இருக்கிறான். அப்போது கலக்த நீ தான் என்னை படைச்சிருக்கிற. வந்த நீ தான் எனக்கு நேர்வழினா யார் காட்ட போகிறோம்? யார் காட்டணும்? நீ தான் எனக்கு காட்ட போகிற. உணவளிக்கிறதா யார் உணவளிக்கணும்? நீ தான் உணவளிக்கணும். அந்த உணவு எப்படிப்பட்ட? அப்போ அல்லாஹ் உணவளிக்கிறான் அப்படின்னா அந்த உணவு ஹராமாக இருக்குமா? ஹராமான உணவு வாயில் போயிடுமா? போக வச்சிருவானா அல்லாஹ்? அப்போ அந்த உறுதியாக கேட்கணும். இன்றைக்கி எப்படி இருக்குது? உணவு, சாப்பாடு எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் ஹராமாக மாறிக்கிட்டு இருக்கு. பன்னி கொழுப்பு ஹராமு, ஆனால் அவன் கொண்டு வந்து எங்கே வச்சான்?
பிஸ்கெட்லேயும் சாக்லேட்லேயும் க்ரீம்லேயும் டேஸ்ட்லேயும் எல்லாத்துலேயும் வச்சுட்டான். வெண்ணெயிலேருந்து எல்லாத்துலேயும் தூக்கி இதில் வச்சுட்டான். அப்போ எப்படி இருக்கிறோம் நம்ம? அப்போது யாழ்லா உணவளிக்கக்கூடிய நீ தான். யாழ்லா நீர் புகட்டுறதும் யார்? நீ தான் யாழ்லா. எல்லா பலகீனத்தையும் அல்லா கிட்ட நம்ம கேட்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய பலகீனம். யாழ்லா என்னுடைய மரணிக்க செய்கிறது என்னது? நீ தான் என்னை மரணிக்கவும் செய்கிற. என் உயிர் யார்கிட்ட போக போகுது? உங்ககிட்ட தான் போக போகுது. நான் வாழ போகிறதும் யார்? உனக்காண்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் சொர்க்கத்தில் தரப்போகிற இந்த வாழ்வும் யார் தரப்போகிறா? நீ தான் எனக்கு தரப்போகிற அப்படின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்கிறாங்க. தினமும் இந்த துவாவை கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு நம்மள்கிட்ட நம்ம கேட்குறது நம்ம மேலே கடமை. ஏன்? நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க? குரானை மாற்றிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்லாத்தை வடிவத்தை மாற்றிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? உண்மையான இஸ்லாத்தை மறைச்சிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? இந்த இஸ்லாத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? குரானில் விளையாடிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? வரலாறை மறைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட தவறுகள் இருக்குது. இந்த தவறுகள்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம திருத்திக்கணும். நான் வர இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம பசங்களுக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.